ஜிஎஸ்டி நீட் தேர்வு ரத்து, ஹிந்தி திணிப்புக்கெல்லாம் மாநில உரிமை பேசும் திமுக மதுவிலக்கை அமல்படுத்த மத்திய அரசை கை காட்டுவது ஏன் என்று நாம் தமிழ் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். சிலம்பு செல்வர் மாப்பு சிவஞானத்தின் 29வது நினைவு நாளையொட்டி சென்னை தீநகரில் உள்ள உருவ சிலைக்கு சீமான் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் பேசிய அவர், குஜராத்தில் 50,000 கோடி ரூபாய்க்கு பால் விற்பனை செய்யும் போது தமிழக அரசு 54,000 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை செய்வதாக கூறினார். குஜராத் அரசு மதுவிலக்கை அமல்படுத்தும் போது மற்ற மாநிலங்கள் அமல்படுத்தினால்தான் நாங்கள் அமல்படுத்துவோம் என்று கூறவில்லை என்று சீமான் தெரிவித்தார். நமக்கு நாமே நடைபயணத்தின் போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடுத்த காந்தி ஜெயந்திக்கு டாஸ்மாக் கடைகளை மூடுவோம் என்று கூறினார். அவர் கூறி எத்தனை காந்தி ஜெயந்தி கடந்துவிட்டது என சீமான் கூறினார். இந்தியா முழுமைக்கும் மதுவை ஒழிச்சாதான், எல்லா மாநிலத்திலையும் ஒழிச்சாதான் நம்ம ஒழிக்க முடியுங்கிற கோட்பாடு. இப்போ குறிப்பாக சட்டத்துறை அமைச்சர் ஐயா ரகுபதி சொல்றதையோ, இந்தியா முழுமைக்கு ஒன்று சொல்றதையோ அதை நாங்கள் ஏற்கல. இந்தியை திணிக்கும் போது இந்தியாவில் ஒரே ஒரு மாநிலம் தான் எதிர்த்தது. என்னரும் தாய்மொழியை நீ இறந்து விடுமோ என்றதெல்லாம் எதிர்த்து நின்று போரிட்டது. அதே மாதிரி ஜிஎஸ்டியை யாரும் பெருசாக எதுக்கல, தமிழ்நாடு தான் எதிர்த்தது. நீட்டு தேர்வு யாரும் எதுக்கல, தமிழ்நாடு தான் எதுக்குது. அது மாதிரி மதுவை முதல்ல நாம மூடணும். இப்போ குஜராத்தில் மூடி இருக்காங்க, அவங்க மற்ற மாநிலம்லாம் மூடினா தான் நாங்கள் மூடணும்னு சொல்லி திறந்தது யாரு? தமிழ்நாடு அரசு. இந்தியா மூடணும் அப்படின்னா அப்ப மாநில உரிமை ஏன் பேசுறீங்க?